இந்த 2025ல் 2 அக்கௌண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். ரெண்டாவதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட். ரெண்டும் ஒண்ணுதான். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் இப்போ நம்ம எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்ஷனை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டீ கடையிலேருந்து பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே யூபிஐயை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நல்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா யூபிஐ அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு நல்ல பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் டிரான்சாக்ஷனும் அதிகமாக பயன்படுத்திக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் இன்ட்ரெஸ்ட்டையும் அதிகமாக எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணேன். அது மற்ற ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸை விட ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் மேக் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ அது என்ன பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஏற்கனவே நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற கொஸ்டின் காமனாக எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ரீசன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். வாங்கின கடனுக்கு ஒழுங்காக வட்டி தர முடியல, என்னடா போஸ் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேங்க்கில் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாயை நான் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு சில அமௌண்ட்டை வட்டியாக, அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா பேங்க்ஸுமே வந்துட்டு ஆனுவலி பேஸ்டு தான் கொடுப்பாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் அப்படிங்கிற நிறைய பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 3 to 4% அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸ் வெறும் 3 to 4%, ஒரு சில பேங்க்ஸ் மட்டும் 7% கொடுப்பாங்க. ஒரு சில பேங்க் 7% கொடுத்தாலும் அதில் நீங்கள் பார்க் பண்ணி வச்சிருக்க வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். நான் சொல்கிற இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரெப்போ ரேட்டோட ஆக்சுவல் ரேட் என்னவோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு எந்த ரேட்டில் லோனை கொடுக்குறாங்களோ அதுதான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 10% ரெப்போ ரேட்டில் லோனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு 10%க்கு ஆர்பிஐ கிட்டேருந்து லோனை வாங்கி ஒரு 12%க்கு கன்சியூமருக்கு கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்படி தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டாக இப்போது பார்த்திங்க அப்படின்னா 5.5% இருக்குது. மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்கோட ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஏன் இந்த பேங்கை கூட சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பேங்க்ஸில் வச்சுருப்போம். அதை கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி நமக்கு குவார்ட்டராக நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 ரூபாயை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த 2000 ரூபாய்க்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஒரு 200 ரூபா வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 200 ரூபாயை டிவைடட் பண்ணி இந்த 200 டிவைடட் பை 365 அப்படிங்கிறத டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 ரூபா வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 2 ரூபாயை டெய்லியும் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிரெடிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இதை பார்க்கும்போது லாங் டேர்மில் காம்பவுண்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். மூணாவதாக என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நிறைய பேங்க்ஸ்லாம் வந்துட்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜை பிடிப்பாங்க. அந்த சார்ஜ் எதுக்காக அப்படின்னா நம்ம அவங்களுடைய சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேங்க்ஸில் ஜனவரி மாதத்துலேயோ அல்லது மார்ச், ஏப்ரல் அந்த டைம்லேயோ ஒரு 250 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஸோ இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த பேங்க்கில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் சார்ஜஸ் அண்ட் எனி அதர் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் டைரெக்டாக கஸ்டமர் கேர்கிட்டயே கேட்டு அதிலேருந்து நான் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறதும் கிடையாது.
எஸ்எம்எஸ் சார்ஜும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. 4வதா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரிவார்ட்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாக எந்த ஒரு ஆப்லையும் அல்லது எந்த ஒரு பேங்க்ஸ்லையும் அவங்களுடைய பேங்க்கோட நேட்டிவ் ஆப்ஸை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பேங்க்ஸில் மட்டும்தான் ரேராக கொடுக்குறாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய நேட்டிவ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸும் ஒரு சில ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா 5வதா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப பேர்த்துக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போகணும், அவங்க கிட்டேருந்து ஃபார்ம் எழுதி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே நடக்கும். பட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார், பேன், இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வெறும் 2 நிமிஷத்தில் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இகேஒய்சி சப்மிட் பண்ண ஒரு சில மினிட்ஸ்லேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கான விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதையெல்லாம் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் பர்சனலாக லைக் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்குதா, டிஸ்அட்வான்டேஜஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு பிரான்ச்சஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் 2வதாக யூஸ் பண்ணுறீங்க, செகண்டரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நான் போய் என்னுடைய கேஷை டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு பிரான்ச்சஸே கிடையாது. அப்படி பிரான்ச்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே டெபாசிட்டே பண்ண முடியும். பிரான்ச்சஸே இல்லாததுனால என்னுடைய அக்கௌண்ட்டில் காசை ஆட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுவே நீங்கள் செகண்டரி அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் டைரெக்டாக போவேன். என்னுடைய நியர்பை பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க். ஸோ நான் டைரெக்டாக போய் ஃபெடரல் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு உடனே என்னுடைய இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிடையாது. அதுக்கு பதிலாக ரெப்போ ரேட் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெப்போ ரேட் அப்படிங்கிறத ரொம்ப குறைச்சாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5% ஆனுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ரொம்பவே இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்துட்டு குறைப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு அப்படிங்கிறது அவங்களாவே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக வந்துட்டு டெபிட் கார்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க. பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்திங் 300 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த 1 டைம் ஃபீயை மட்டும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா விர்ச்சுவலாக டெபிட் கார்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் வரும். ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே ட்ரஸ்டட் பேங்க்ஸ். ஏதாவதுனா நான் கேட்கலாம், ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் எந்த நம்பிக்கையில் நம்புறது, நான் எப்படி இதில் காசு போடுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் காமனாக வரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்ற பேங்க்ஸ்லாம் எப்படி ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேட்டகரியில் வருது. ஸ்மால் ஃபினான்ஸ் கேட்டகரியில் இந்த பேங்க்கையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு பேங்க் அப்படிங்கிறதுனால உங்களோட அமௌண்ட் வந்துட்டு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ கடைசி வரைக்கும் இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதை என்ன பேங்க் கேட்டிங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.